ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் நம்ம மொபைல் செட்டிங்லேயே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் மொபைல் நெட்டை அதிகமாகவே சேவ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் இந்த 7 டிப்ஸையும் நான் 7 டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 6வது டிப்ஸும் 7வது டிப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 6 டிப்ஸும் 7வது டிப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி அந்த செட்டிங் மாற்றிட்டுன்னு தெரியாமல் போயிடும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டேட்டா சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வாங்க அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோவில் இருக்கிற முதல் டிப்ஸ் என்னென்னா வாட்ஸ்அப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு சில ஆப்ஷன் ஆன் பண்ணுறது மூலிமா உங்கள் நெட்டை அதிகமாக சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க. வாட்ஸ்அப் வந்ததும் மேலே 3 டாட் மெனு இருக்கும். சரி, அதை கிளிக் பண்ணி செட்டிங் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங் வாங்க. செட்டிங் வந்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் அண்டு டேட்டான்னு இருக்கும். ஓகேவா? ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூஸ்லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலிமா உங்கள் டேட்டா அதிகமாகவே சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் மொபைல் டேட்டா அதிகமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென் யூஸிங் மொபைல் டேட்டான்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை உங்களுக்கு இது என்னென்னா நீங்கள் எதனா ஒரு உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீடியோ, அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் வச்சிங்கன்னா ஃபோட்டோஸ் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வாங்க செகண்ட் டிப்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. இப்போ செகண்டாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மொபைல் யூடியூப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? யூடியூப்பில் நீங்கள் ஒரு செட்டிங் ஆன் பண்ணுறது மூலிமா நீங்கள் மொபைல் டேட்டா அதிகமாக சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் வந்துடுங்க. யூடியூப் மேலே அவங்க ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவிங் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஆஃபில் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறது மூலிமா உங்கள் டேட்டா அதிகமாகவும் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது ஆன் பண்ண என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன் பண்ண மூலிமா வீடியோ குவாலிட்டி கரெக்டான இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த ஹை குவாலிட்டியாக இல்லாமல் லோ குவாலிட்டியாக இல்லாமல் கரெக்டான குவாலிட்டியில் இருக்கும். அப்புறம் வீடியோ குவாலிட்டி வைஃபை நீங்கள் வைஃபையில் வைக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். வைஃபை யூஸ் பண்ணும்போது ஹை குவாலிட்டியாக வச்சுக்கலாம், லோ குவாலிட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த செட்டிங் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க தேர்ட் டிப்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிங்க. தேர்ட் டிப்ஸ் என்னென்னா இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஒரு சில செட்டிங்கை ஆஃப் பண்ணுறது மூலிமா நீங்கள் டேட்டா அதிகமாக சேவ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் காட்டும். இதில் செகண்ட் ஆப்ஷனாக டேட்டா யூசேஜ்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? அது ஆன்லைன் வைங்க, வைஃபை ஆன்லைன் வச்சுங்க. தேர்ட் ஆப்ஷனாக பேக்ரவுண்ட் டேட்டான்னு இருக்கும், அது ஆஃப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எதுக்கு நம்ம ஆஃப் பண்ணுறோன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்கள் பேக்ரவுண்ட்லேயே நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் வேறு எதனா ஆப் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இன்ஸ்டாகிராம் ரன்னிங் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அது டெட்டை காலி பண்ணுறோம். அதனால் அதை ஆஃப் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வாங்க ஃபோர்த் டிப்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோர்த் டிப்ஸ் பார்த்துடலாம். ஃபோர்த் டிப் என்னென்னா, உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு நீங்கள் டேட்டா சேவர் ஆன் பண்ணுறது மூலிமா நீங்கள் நெட்டை அதிகமாக சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் வாங்க. ஃபேஸ்புக் வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக 3 டாட் மெனு இருக்கும். ஓகேவா? 3 கோடு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் கீழே வாங்க, செட்டிங் அண்டு ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதை கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் லாஸ்ட்டாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே வாங்க. லைட்டாக கீழே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவர் ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வீடியோ குவாலிட்டி டேட்டா சேவர் நீங்கள் ஆன்லைன் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் இல்லைனா அதை ஆன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ப்ளேவை நீங்கள் லாஸ்ட்டாக நவர் ஆட்டோ ப்ளே வீடியோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதனா ஒரு வீடியோ பார்க்கும்போது அதே வீடியோ ப்ளே ஆகிடும். அதனால் வீடியோ நெட்டு அதிகமாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஆஃப் பண்ண முடியுமா, நீங்கள் விருப்பப்பட்ட வீடியோ மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் 5வது டிப்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது டிப்ஸ் என்னென்னா,
நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இன்ஸ்டாகிராமாக இருந்ததுன்னா அதில் வந்து ஏகப்பட்ட நெட் வந்து அதிலே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து யாருன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கீழே வந்து ஒரு லைக் பண்ணுறங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு சில செட்டிங் ஆன் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு போட்டு ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் கிளிக் பண்ணதும் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதும் ஒரு சென்டராக பார்த்தீங்கன்னா செல்லுலார் டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாருங்கள், செல்லுலார் டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதை வந்து ஆன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து 50% டேட்டா வந்து சேவ் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நவரில் இருந்தாலும் ஒய்ஃபை ஒன்லையும் செட் பண்ணிங்க. கீழே லாஸ்ட் ஆப்ஷனில் இருந்தாலும் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதை வந்து நீங்கள் செட் பண்ணுறது மூலிமா ஏகப்பட்ட நெட்டை வந்து சேவ் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 6வது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ் பார்த்து. இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டா சேவ் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 6வது டிப்ஸ் பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இது வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? என்ன டிப்ஸ்னால், ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு சில ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணுறது மூலிமா மாற்றி வைக்கிறது மூலிமா நீங்கள் வந்து டேட்டா வந்து அதிகமாக சேவ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் வாங்க. ப்ளே ஸ்டோர் வந்தீங்க, மேலே வந்து உங்கள் வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் செகண்ட் ஆப்ஷனாக நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணதும் தேர்ட் ஆப்ஷனாக ஆட்டோ அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. ஓகேவா? தேர்டை கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. இதை நீங்கள் ஏன் தரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு ஆப்ஸோ வந்து அதே அப்டேட் ஆகாது. நீங்கள் அப்டேட் கொடுத்தா தான் அப்டேட் ஆகும். இது மூலிமா நீங்கள் வந்து நிறைய நெட்டை வந்து சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த டிக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து அதிகமாக வந்து கூகுள் ப்ரௌசர், அதாவது க்ரோம் அல்லது கூகுள் ஓகே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாக்கா இந்த ட்ரிக் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் மாற்றியே ஆகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்துருங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஒரு சில செட்டிங்கை ஆன் பண்ணுறது மூலிமா நீங்கள் டேட்டா வந்து அதிகமாக சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கூகுள் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஜெனரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணுறது மூலிமா 60% டேட்டா வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ப்ளே வீடியோ கிளிக் பண்ணி நவரில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதை வந்து நீங்கள் பண்ணுறது மூலிமா நெட்டு வந்து அதிகமாக போகாது. இந்த நீங்கள் 7 டிப்ஸும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த உங்களுக்கு வந்து நெட்டு அதிகமாக போகுதா கம்மியாக போகுதான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல். நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த வீடியோக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.